வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இது வந்து நம்ம 2 ஸ்டாண்டர்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சிபிஎஸ்சிலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ அதர் போர்ட்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து காமன். ஸோ இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ரேஷியோஸ் பார்ப்போம். ஸோ அந்த 6 ரேஷியோஸ்க்கு வேல்யூஸ். ஸோ அந்த 6 ரேஷியோஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்டிகுலர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒன்று வந்து சைன் டீட்டா, இன்னொன்று வந்து காஸ் டீட்டா, இன்னொன்று வந்து டான் டீட்டா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சைன் டீட்டா அப்படிங்கிறது SINE ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் காஸ் டீட்டா இஸ் த கொசைன். நெக்ஸ்ட் டான் டீட்டா மீன்ஸ் டான்ஜென்ட். ஸோ இதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா we have to divide 5 subparts. One is 0 degree, another one is 30 degree, and then 45 degree, and then 60 degree. லாஸ்ட் ஒன் இஸ் 90 டிகிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்பார்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று 0, 30, 45, 60, 90. ஏன் சார் 90 டிகிரி எடுத்துக்கிறீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ பித்தகோரஸ் தியரம் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரிக்குள்ள தான் நம்மளோட கான்செப்ட் இருக்கும். இந்த 90 டிகிரிக்குள்ள நம்ம வேல்யூ எப்படி வந்து நம்ம படிக்கிறோம், ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது உங்கள் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 5 ஃபிங்கர் இருக்கும். ஸோ இந்த 5 ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து இந்த சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் மைண்டில். அப்போ நம்ம வந்து அந்த 5 ஃபிங்கர் வந்து சைன் டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்படி காஸ் டீட்டா கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து நம்ம டான் டீட்டா கண்டுபிடிக்கிறது, ரிமைனிங் இருக்க 3 டீட்டாஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சைன் டீட்டா எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கையில் வந்து 5 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த 5 ஃபிங்கரில் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர் இருக்கும், உங்களோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம் ஃபிங்கர் இருக்கும். இந்த லிட்டில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் வந்து நீங்கள் வந்து என்ன கால்குலேட் பண்ணும்போது லிட்டில் ஃபிங்கர் இஸ் கன்சிடர்ட் as 0 டிகிரி, thumb finger is considered as 90 degree. So 0 degree அப்படிங்கிறது starting. So little finger is a starting finger and thumb finger is a finishing finger. So we have to easily identify it is the 0 degree. Little finger is 0 degree, thumb finger is 90 degree. First of all we have to register that. So and then 0 degree, next finger is 30 degree. It is a ring finger. So we have to conclude as 30 degree. Middle finger we have to conclude 45 degree. And then noted finger. So நீங்க noted finger அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் லாஸ்ட் தம் ஃபிங்கர் அப்படிங்கிறது 90 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே எதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஹேண்டை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி ப்ரிஃபரபிள். ஸோ சைன் 0 நார்மலாகவே எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ தெரியும் 0. எப்படி சார் இது வந்து 0 அப்படிங்கிறத வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் 0 அப்படிங்கிறது வந்து நான் வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டு இப்போ நம்ம வந்து நியூமரேட்டரில் வந்து உங்கள் கையை வந்து இப்படி பார்த்துங்க. இப்போ பார்க்கும்போது உன்னோட லிட்டில் ஃபிங்கரை மட்டும் பெண்ட் பண்ணுங்க. இது ஏன்னா 0 டிகிரி. அப்போ 0 டிகிரி மட்டும் பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 4 ஃபிங்கர். ஸோ எந்த ஃபிங்கரை நீங்கள் பெண்ட் பண்ணுறீங்களோ அதோட லெஃப்ட் சைடில் எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஃபிங்கரை பெண்ட் பண்ணுறீங்களோ அதோட ரைட் சைடில் எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூமரேட்டர், ரைட் சைடில் இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அப்போ we have to consider as it is 0 டிகிரி. ஸோ இட் இஸ் 0. லெஃப்ட் சைடில் வந்து எந்த ஃபிங்கருமே இல்லை. ஸோ 0 அப்படிங்கிறது நியூமரேட்டரில் வரணும். ரைட் சைடில் உங்ககிட்ட 4 ஃபிங்கர் இருக்கு. ஸோ டினாமினேட்டரில் 4 ஃபிங்கர். இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 0க்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், 0 by anything வந்து என்னது 0. So we have to conclude sin 0 is 0. And then 30 degree அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 30 degree அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், செகண்ட் ஃபிங்கர், இட் இஸ் a ring finger. ஸோ இந்த செகண்ட் ஃபிங்கர் அப்படிங்கிறது நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் 1 ஃபிங்கர் இருக்கும், ரைட் சைடில் 3 ஃபிங்கர் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம வந்து என்னன்னா ரூட்டுக்குள்ள நியூமரேட்டர்ல 1, டினாமினேட்டர்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க ரிமைனிங் 3 இல்லையா. அப்போ டோட்டல் ஃபிங்கர் வந்து நமக்கு என்னது 4. அப்போ அது வந்து நம்ம வந்து 4 போட்டுக்கலாம். So we have to write it as 1 by 4. So we have to get 1 by root 2. So sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 by root 2. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 0 டிகிரிக்கு இந்த ஃபிங்கரை பெண்ட் பண்ணோம், ரிமைனிங் 4 ஃபிங்கர் இருந்துச்சு. அதே இந்த ஃபிங்கரை பெண்ட் பண்ணும்போது நியூமரேட்டர்ல 1 வந்துடும், டோட்டல் ஃபிங்கர் என்னவோ அதுதான் டினாமினேட்டர்ல போடணும். ஸோ டோட்டல் ஃபிங்கர் 4. நெக்ஸ்ட் வந்து sin 45 அப்படிங்கும்போது இட் இஸ் த மிடில் ஃபிங்கர். ஸோ மிடில் ஃபிங்கருக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல 2 ஃபிங்கர் இருக்கு, டோட்டல் ஃபிங்கர் 4 ஃபிங்கர்ஸ். அப்ப நாம வந்து 2 by 4 அப்படின்னு சொல்லலாம். 2 by 4 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா √2 by 2 னு கிடைக்கும். சோ √2 by 2 ஓட சிம்பிளிஃபிகேஷன் என்ன சார், √2 கீழ √2 can be written as √2 into √2 கேன்சல் பண்ணா 1 by √2. அப்ப sin 45 ஓட வேல்யூ என்ன சார், 1 by √2. சரியா. சோ அதே வந்து sin 30 க்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து 1 by 2 வரணும். நான் வந்து √2 னு போட்டேன். சோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க. 1 by 4 ஓட ரூட் வேல்யூ வந்து 1 by 2. So first வந்து sin 0 degree, next sin 30 1 by 2, sin 45 1 by √2, sin 60 calculate பண்றதுக்கு it is the fourth finger. So sin 60 அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல 3 ஃபிங்கர் இருக்கு, டோட்டல் ஃபிங்கர் 4 இருக்கு. So we have to write it numerator 3 by 4. So we get √3 by
2. ரூட் ரிமூவ் பண்ணும்போது we get root 3 by 2. So sin 60 ஓட வேல்யூ வந்து என்னது root 3 by 2. sin 90 அப்படிங்கும்போது it is a thumb finger. ஹோல்ட் பண்ணீங்கன்னா 4 ஃபிங்கர் உங்க லெஃப்ட் சைடுல இருக்கு. So we get sin 90 அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா root 4 by 4. So we get sin 90 is 1. So the value of sin 90 is 1. இவ்வளவுதான். So அப்ப நம்ம வந்து first 0, next 1 by 2, அடுத்து 1 by root 2, அடுத்து root 3 by 2, அடுத்து வந்து என்னது 1. So இப்போ இத வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So இதுல வந்து நம்ம வந்து first பார்த்தது sin series. So sin series வந்து எப்பவுமே வந்து increasing 0 ல இருந்து 1 அப்படினாங்கன்னா increasing series. Next cos அப்படிங்கிறது ஈஸியா வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படினா ரிவர்ஸ்ல எழுதிடணும். sin எடுத்து ரிவர்ஸ்ல எழுதினா cos. So 1 root 3 by 2 and then 1 by root 2 and then 1 by 2 and then 0. Okay. Next tan value எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படினாங்கன்னா tan இது நம்ம trigonometryல ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் first exerciseல sin theta by cos theta. So இங்க sin ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0, cos ஓட வேல்யூ வந்து 1, 0 by 1 is equal to 0, the first value. Next value வந்து sin ஓட வேல்யூ வந்து 1 by root 1 by 2 and then divided by root 3 by 2. So 2 cancel, 1 by root 3. So tan ஓட வேல்யூ வந்து 1 by root 3. Again 1 by root 2 1 by root 2 divide பண்ணா ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து root 3 by 2 1 by 2 divide பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து root 3. 1 by 0 ஆன்சர் வந்து 1 by 0 னா என்ன சார் இன்ஃபைனைட் பண்ண முடியாது. ஆன்சர் ஃபைண்ட் பண்ண டினாமினேட்டர்ல 0 இருந்ததுனா ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியாது. So we have to say it is a infinite series. So இவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து என்னன்னா இந்த மூணு தான் வந்து நம்ம வந்து மெயினா பாப்போம். So இந்த tan theta அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் trigonometryல ரொம்ப யூஸ் ஆகும். So இத வந்து மறந்துட கூடாது. tan 30 ஓட வேல்யூ tan 60 ஓட வேல்யூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் trigonometryல நம்ம எவ்ரி டைம் யூஸ் பண்ற ஒரு வேல்யூ. tan 45 வந்து 1, that is a simple value. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி இது போக ரிமைனிங் இருக்க 3 வேல்யூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சைடுக்கு வந்து நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் வந்து என்ன சொல்லுவோம்னா cosecant theta, cos ஓட ரெசிப்ரோக்கல் வந்து secant theta, tan ஓட ரெசிப்ரோக்கல் வந்து cot theta. சோ ரெசிப்ரோக்கல் அப்படினா என்ன மீனிங்? x ன்னு எடுத்தீங்கன்னா 1 by x ன்னு சொல்லணும். சோ cosecant அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து sin ஓட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும்போது we have to directly say what is the value for 1 by 0. So 1 divided by 0 sin 1 by sin theta. So 1 by 0 போட்டீங்க அப்படினா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி வரும். அடுத்து 1 by 1 by 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 2 வரும். 1 by 1 by root 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து root 2. root 3 by 2 ரெசிப்ரோக்கல் ஆகுதுனா 2 by root 3. 1 க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான். சோ நோ ப்ராப்ளம். சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் cosecant எப்படி sin வந்து நீங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுறீங்களோ அதே மாதிரி cosecant என்னது மாத்தி எழுதுற secant அவ்வளவுதான். secant க்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 1 2 by root 3. சோ root 2 2 infinity. அடுத்து cot க்கு என்ன சார் பண்ணலாம்னா tan சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் ஓகே, tan க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் ஓகே. சோ tan நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், அதான் நமக்கு ஈஸி. சோ infinity root 3 1 1 by root 3 0. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரீகலெக்ட் பண்றேன். sin theta, cos theta, tan theta அப்படிங்கிறது மேஜர் 3 thetas and then remaining 3 are reciprocal of the given 3 thetas. Okay. So first நம்ம என்ன பண்ணனும்? sin theta கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர் வச்சு கால்குலேட் பண்ணுங்க. ஃபிங்கர்ல 0 டிகிரி அப்படிங்கிறது லிட்டில் ஃபிங்கரா வச்சுக்கோ. தம் ஃபிங்கர் வந்து என்ன வச்சுக்கிற 90 டிகிரின்னு வச்சுக்கிற. சோ இந்த மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நீ வந்து மெமரி பண்ணிட்டீனா மிச்ச ரிமைனிங்க்கு எல்லாமே வந்து என்னது ரொம்ப சிம்பிள். சோ இப்போ நம்ம ரெண்டாவது சொல்றது என்னது? cos theta அப்படிங்கிறது அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும். சோ அது வந்து இங்க வந்து ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டா இருக்குது, நீங்க வந்து என்னது ரைட் டு லெஃப்ட்டா எழுதுறீங்க. tan theta க்கு ஒரே ஒரு ஃபார்முலா sin by cos அப்படிங்கறது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணி நீங்க ஆன்சர் என்னது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அவ்வளவுதான். 0 by 1 னா 0, 1 by 2 divided by root 3 by 2 னா ஆன்சர் வந்து 1 by root 3 அப்படி கண்டுபிடிச்சிரலாம். இது மூணுமே ரெசிப்ரோக்கலா கண்டுபிடிச்சிரலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபைட் இருக்குனா கமெண்ட் பண்ணுங்க. Thank you for understanding the class. Thank you.